Hello students, நான் உங்க வனிதா மிஸ் பேசுறேன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது 10th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜீப்ரா எக்ஸர்சைஸ் 3.13 ஓட ஃபர்ஸ்ட் சம். ஸோ ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா determine the nature of the roots for the following quadratic equation கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு 5 quadratic equation கொடுத்திருக்காங்க. இந்த 5 quadratic equationக்கு நம்ம nature of the roots கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம்மை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம்னா கொடுத்திருக்க ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் standard form of the quadratic equation ஓட நம்ம compare பண்ணணும் first of all. So standard form of the quadratic equation வந்து என்னது ax square plus bx plus c is equal to 0. So compare பண்ணி a value, b value, c value கண்டுபிடிக்கணும். So இதை கண்டுபிடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா b square minus 4ac ஓட value calculate பண்ணணும். So the b square minus 4ac வந்து என்னன்னு சொல்லுவோம்னா discriminant சொல்லுவோம். இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு டெல்டான்ற சிம்பிளால ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 0வா இருந்தா the nature of the roots எப்படி இருக்குன்னா real and unequal. ஸோ ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும் ரியல் அண்ட் அன்ஈக்குவலாக இருக்கும். ஸோ கிடைக்கிற ரெண்டு வேல்யூஸுமே அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னாலே உங்களுக்கு தெரியும் ஈக்குவேஷனோட டிகிரி வந்து 2, அதனால் 2 ரூட்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு ரூட்ஸுமே ரியல் அஸ் வெல் அஸ் அன்ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac-யோட வேல்யூ ஈக்குவல் டு 0வாக இருந்தனா ஸோ ஈக்குவல் டு 0வாக இருந்தனா ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல். ஸோ இங்கே கிரேட்டர் தேன் 0ன்னு கொடுத்தனா உங்களுக்கு ஒரு நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். கிரேட்டர் தேன் 0னா என்னென்னா பாசிட்டிவ் வேல்யூஸ். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தால் ரியல் அண்ட் அன்ஈக்குவல், 0வாக இருந்தால் ரியல் அண்ட் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு வந்து b ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து லெஸ் தேன் 0னா என்னென்னா நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தால் உங்களுக்கு நோ ரியல் ரூட். ஸோ இந்த 3 டைப் தான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 3 டைப்பையும் நல்லா பைஹார்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸசைஸ் 3.13 வந்து ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு. ஸோ b ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தேன் 0னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல், ஈக்குவல் டு 0னா ரியல் அண்ட் ஈக்குவல், அண்ட் b ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தேன் 0னா அதாவது நெகட்டிவ்னா நோ ரியல் ரூட். ஸோ இதை நம்ம மனசில் வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம்மை நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க 15x ஸ்கொயர். So 15x square plus 11x plus 2 is equal to 0. So first of all நம்ம எப்படி இந்த ஃபஸ்ட்டு சம்மை அப்ரோச் பண்ண போகிறோன்னா ஸோ சொல்யூஷன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட நம்ம என்ன பண்ணணும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட கம்பேர் பண்ணணும். ஸோ ஏயோட பிளேஸில் என்ன இருக்குது 15 இருக்குது, பியோட பிளேஸில் என்ன இருக்குது 11 இருக்குது. அதே போல் சின்றது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், சி இஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு வந்து b ஸ்கொயர் மைனஸ் 4ac கால்குலேட் பண்ணணும். ஸோ b ஸ்கொயர் மைனஸ் 4ac கால்குலேட் பண்ணணும். ஸோ பியோட வேல்யூ என்னது 11. ஸோ b ஸ்கொயர்னு கொடுத்துருக்கனால இங்கே ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. மைனஸ் 4 இன்ட்டு 15 இன்ட்டு 2. ஸோ 11 ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும் 121. ஸோ இந்த 4ஐயும் 15 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். 15 2s are 30, 30 இன்ட்டு 4 120. ஸோ 121ஐயும் 120 நீங்கள் சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு 1. ஸோ 1 வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ அப்போனா கிரேட்டர் தேன் 0. ஸோ என்ன எழுதலாம் நீங்கள் கன்க்ளூஷன் இப்போ therefore the roots are real and unequal. Therefore the roots are real and unequal. ஸோ ஃபஸ்ட்டு சம்மோட சொல்யூஷன் நம்ம இப்போ கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சம். ஸோ செகண்ட் சம்மில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 தான் உங்களோட செகண்ட் சம்மோட ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கூட நம்ம கம்பேர் பண்ணிப்போம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட கம்பேர் பண்ணும்போது ஏவோட வேல்யூ வந்து 1. ஸோ ஏவோட வேல்யூ 1 எப்படின்னு சொல்கிறேன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் கொடுக்கல. ஸோ அதனால் 1ன்னு நம்ம எடுத்துக்கணும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்கு முன்னாடியே சைன் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் அதை 1ன்னு எடுத்துக்கணும். ஸோ பியோட வேல்யூ வந்து -1, ஏவோட வேல்யூ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், பியோட வேல்யூ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் சி இஸ் ஈக்குவல் டு -1, சி இஸ் ஈக்குவல் டு -1.
நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கால்குலேட் பண்ண போகிறோம். பியோட வேல்யூ -1, ஸோ -1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு -1, 1 இன்ட்டு -1. ஸோ -1 த ஹோல் ஸ்கொயர் வந்து 1, ஏன்னா -1 இன்ட்டு -1 வந்து +1. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு 1 வந்து 4. ஸோ 1 + 4 வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, 5. 5 வந்து என்ன, ஒரு greater than 0. 5 வந்து greater than 0. ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர் என்ன கொடுக்கணும், therefore the roots are real and unequal. ஸோ greater than 0னா, அதாவது greater than 0னா நான் என்ன சொன்னேன், ஒரு ஷார்ட் ட்ரிக், அது வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் வேல்யூனா நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்கணும், the roots are real and unequal. ஸோ நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட்டு சம்மோட செகண்ட் சப்டிஷன். நம்ம இப்போ பார்க்க போகிறது தேர்ட் சம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் சப்டிவிஷன். ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து √2t² - 3t + 3 √2 = 0. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ வேல்யூ எடுத்துப்போம். ஏ வேல்யூ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t², ஸோ √2. பி வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t -3. சி வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், ஸோ 3 √2. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், டெல்டாவோட வேல்யூ, அதாவது b² - 4ac கால்குலேட் பண்ணணும். ஸோ b வந்து என்னது, -3. ஸோ -3 த ஹோல் ஸ்கொயர் -4 இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து √2, சியோட வேல்யூ வந்து 3 √2. ஸோ -3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு என்ன அர்த்தம், -3 இன்ட்டு -3. ஸோ -3 இன்ட்டு -3 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், +9. ஸோ 9 எழுதிக்கோங்க மைனஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 √2 இன்ட்டு 3 √2. ஸோ 4 3s are 12. √2 இன்ட்டு √2 வந்து உங்களுக்கு 2. ஸோ உங்களுக்கு வேல்யூ வந்து என்ன கிடைக்கும், 12 இன்ட்டு 2 24. ஸோ 24. ஸோ இது வந்து +9, இது வந்து -24. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு இது -15 வரும். ஏன்னா ரெண்டு ஆப்போசிட் சைனில் இருக்கனால நம்ம சப்ராக்ட் பண்ணால் 15 வரும். பெரிய நம்பர் வந்து 24, அதோட சைன் போட்டுக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ் வேல்யூ. ஸோ நெகட்டிவ் வேல்யூனா அது வந்து <0. therefore no real root. ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் சப்டிஷன் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் சப்டிஷன். கொஸ்டின் வந்து 9y² - 6 √2y + 2 = 0. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆஸ் யூஷுவல் ஏயோட வேல்யூ எழுத போகிறோம். ஸோ ஏயோட வேல்யூ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² 9, பியோட வேல்யூ வந்து -6 to √2, சியோட வேல்யூ வந்து 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன், b² - 4ac. ஸோ பியோட வேல்யூ என்னது, -6 √2 த ஹோல் ஸ்கொயர் -4 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னது 9, சியோட வேல்யூ என்னது 2. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா -6 √2 த ஹோல் ஸ்கொயர்னால் என்ன பண்ணணும், இதை ட்வைஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -6 √2 இன்ட்டு -6 √2. ஸோ -6 இன்ட்டு -6 வந்து உங்களுக்கு 36 + 36 ஆகிடும். √2 இன்ட்டு √2 வந்து 2. ஸோ 72. ஸோ இங்கே எழுதிக்கோங்க 72. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணும். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 72 வரும். ஸோ +72 -72 will get cancel. ஸோ இப்போ நம்ம என்ன எழுதலாம்னா உங்களுக்கு வந்து =0 வந்தனா என்ன எழுதுவோம், the roots are real and equal. ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட்டு சம்மோட ஃபோர்த் சப்டிஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த் சப்டிஷன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த் சப்டிஷன். ஸோ ஃபிஃப்த் சப்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9a² b² x² -24abcdx + 16c² d² = 0, a not equal to 0 and b not equal to 0. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை அப்சர்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்மால் abcd வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபார்முலாலையும் ஸ்மால் abc யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுத்தையும் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஃபார்முலா எழுத போது கேபிட்டல் ஏபிசியை யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா b² - 4ac, அதாவது கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி நான் எழுத போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து அதே மாதிரி எழுதிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கேபிட்டல் ஏ வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கேபிட்டல் ஏ வந்து என்னென்னா
coefficient of x square தான் capital A. So 9a square b square. Capital B வந்து என்னன்னா coefficient of x. So minus 24 a b c d. Capital C வந்து constant term 16c square d square students. So next step இந்த values எல்லாம் நான் apply பண்ண போறேன். So minus 24 a b c d the whole square minus 4 times a ஓட வேல்யூ வந்து என்னது 9a square b square into 16c square d square. So first of all இப்போ நம்ம என்ன calculate பண்ணணும்னா minus 24 a b c d the whole square வந்து நம்ம calculate பண்ணணும். So calculate பண்றதை நான் வந்து இங்க கீழே செய்ய போறேன். So minus 24 a b c d the whole square na என்ன அர்த்தம்னா இந்த term 2 times multiply பண்ணணும்னு அர்த்தம். So minus 24 a b c d into minus 24 a b c d. So நம்மளுக்கு தெரியும் minus 24 into minus 24 வந்து 576. So a into a வந்து a square, b into b வந்து b square, c into c வந்து c square and d into d வந்து d square. So இப்போ நம்ம calculate பண்ணிட்டோம். So அதை நம்ம இங்கே apply பண்ண போறோம். So 576 a square b square c square d square minus so 4 into 9 வந்து 36 36 into 16 வந்து 576. So a square அப்படியே எழுதிக்கோங்க, b square அப்படியே எழுதிக்கோங்க, c square அப்படியே எழுதிக்கோங்க, d square அப்படியே எழுதிக்கோங்க. So இங்கே பார்த்தீங்கன்னா plus 576 a square b square c square d square. இங்கே வந்து minus 576 a square b square c square d square வரும். ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? வேல்யூ வந்து 0. ஸோ b ஸ்கொயர் மைனஸ் 4ac யோட வேல்யூ வந்து 0. ஸோ அதனால் என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்? therefore the roots are real and equal. Therefore the roots are real and equal. ஸோ இந்த சம் வந்து எப்படி ப்ரீவியஸ் சம்மோட டிஃபரண்ட் ஆகுதுன்னா இந்த கொஷின்லேயே நம்ம வந்து ஸ்மால் ஏபிசியை நம்ம யூஸ் பண்ணியிருக்கனால ஃபார்முலாவில் நம்ம கேபிட்டல் ஏபிசியை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதோட பர்பஸ் ஒரே ஒரு இது, ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறது. மற்றபடி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சேம் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.